நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்முடைய உள்ளங்களிலே ஒரு உத்வேகம், ஒரு எழுச்சி உண்டாகிறது. தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சரியாத மொழிபெயர்த்து வாஸ்தவம்னா, எப்பெல்லாம் அது ஆங்கில வேதாகமத்துல இன்ஸ்பயர்ட் பை காட் அப்படின்னு வரும். ஸோ எப்பெல்லாம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ அப்பெல்லாம் வி ஆர் இன்ஸ்பயர்ட் பை காட். இப்பெல்லாம் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம், எழுச்சி அடைய பண்ணுகிறார், உணர்வடைய பண்ணுகிறார். அதெல்லாம் தான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நாங்கள் உணர்வடைகிறோம், எங்களுக்குள்ளே உற்சாகம் ஏற்படுகிறது, எங்களுடைய தடைகள் விலகுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. நாங்கள் உம்முடைய வார்த்தையோடு கூட கூடி வரும்பொழுதெல்லாம் உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியிலையும் அது நடக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல இயேசு செய்த ஒரு அற்புதத்திலிருந்து நாம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். பொதுவாக ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும். நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், அல்லது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம், அல்லது ஏதாவது ஆண்டவரோட கூட ஒரு என்கவுண்டர் ஆச்சுன்னா அது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காட்டும். எப்படி யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜெபித்த போது அதிகாலை வரை போராடுகிறான். அப்போ தேவ தூதனானவர் அவனுடைய தொடை சந்தை தொடுகிறார். அதற்கு பிறகு அவன் விந்தி விந்தி நடந்தான் அப்படின்னு இருக்கும். அவன் நடையில ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. அவன் ஆண்டவரை சந்தித்தான் என்பதற்கு ஒரு அடையாளம் அவன் நடையில ஏற்பட்ட மாற்றம். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மார்க் 2வது அதிகாரத்துல திமிர்வாதக்காரனை குறித்த ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு திமிர்வாதக்காரன், அவனை 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. வீட்டுல ரொம்ப கூட்டமா இருக்கும், அதனால ஓட்டை பிரிச்சு உள்ள இறக்குவாங்க. அதுதான் மார்க் 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள்ல இருக்கிற அந்த அற்புதம். வாசிக்கலாம் நம்ம. மார்க் 2:1. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இந்த கப்பர்நகூம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இடம். கிட்டத்தட்ட 22 அற்புதங்கள் அந்த கப்பர்நகூம்ல செய்திருக்கிறார். அந்த கப்பர்நகூம்ல மொத்த ஜனத்தொகை அப்போ இயேசு இருந்தபோது 1500 பேர் தானா. அந்த 1500 பேர் இருந்த இடத்துல 22 அற்புதங்கள் இயேசு செய்திருக்கிறார். அதனாலதான் கடைசியில் கூட கப்பர்நகூமுக்கு ஐயோ சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ அதிகமாக வேலை செய்த ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஜனங்க நிறைய ரிசீவ் பண்ணல. இவங்களுக்கு செஞ்ச மாதிரி சோதோம் குமாரோவுக்கு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனம் திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இந்த இடத்துல ஏராளமான அற்புதங்கள்ல ஒரு முக்கியமான அற்புதம் இது. அங்க வர்றாங்க. அந்த பேரலிட்டிக் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பக்கவாதம் என்று சொல்லுவோம், அல்லது செயல்பட முடியாத தன்மை. தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ள முடியாத அளவு ஒரு செயல் இழப்பு. ஒரு பக்கத்துல அது நரம்புகள்ல ஏற்படுற பிரச்சனையோ ஏதோ காரணங்களால அது இம்மூவபிலிட்டி ஆயிடும். தனக்குத்தானே எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தைக்கு வேற வேற மீனிங்ஸ் இருக்கு. என்னெல்லாம் பவர்லெஸ், இன்ஆக்டிவ், கிரிப்பிள்டு, இன்சென்சிபிள், இதெல்லாம் சக்தியற்ற தன்மை, முடக்கி போட்டு விடுவது. இது வெறும் சரீரத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரை அறிந்த பிறகு கூட நாம் முன்னேற முடியாமல் இருக்கிறோம். கேள்விப்படுறோம், ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியாமல், அல்லது எந்த முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சோமோ அது நடக்காம அநேகருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல மூவ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு மெயின் காரணம் சர்க்கம்ஸ்டன்ஸ் கிடையாது. அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய நேரம் இப்ப இவங்க வர்றாங்க பாருங்க, வீட்டுக்கு 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கிட்டு வர்றாங்க.
தூக்கிட்டு வந்தா வாசல்லாம் ஆட்கள் உள்ள நுழைய முடியல, பெருங்கூட்டம் இருக்குது. அந்த பெருங்கூட்டம் இருக்கிறத நான் நினைக்கிறேன், ஒருவேளை நாம யாராவது அங்க இருந்திருந்தோம்னா இன்னைக்கு இவனை சுகமாக்குறது ஆண்டவர் சித்தம் இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர்களை குறை சொல்லிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, இவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கிறான், இவனை உள்ள கொண்டு போகலாம்னா வழியே கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த வழியற்ற தன்மை தேவ சித்தம் கிடையாது என்பதற்கான ஆதாரம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறதுனால இதை சொல்றேன் நான். அதாவது எல்லா பாதைகளும் திறந்திருந்தா, எல்லா வாசல்களும் திறந்திருந்தா அதுதான் தேவ சித்தம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு சில பேருக்கு இருக்குது. அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. எல்லாம் எல்லாம் திறந்திருக்குதுங்கிறதுக்காக தேவ சித்தமும் கிடையாது. எல்லாம் மூடப்பட்ட கதவுகளா இருக்குது, அதனால அது தேவ சித்தம் இல்லைன்ற முடிவுக்கும் வந்துடக்கூடாது. சில சமயம் பாதைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் பொழுது கூட அதை தாண்டி நாம் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் ரொம்ப முக்கியம். எதுவும் ஒரு ஒரு லிமிட்டேஷனா நமக்கு இருக்கக்கூடாது. என்வரான்மெண்ட் நம்முடைய இஷ்யூஸ் கிடையாது. நம்முடைய சுற்றி உள்ள சூழல்களை நம்ம பார்த்தோம் சொன்னா நிறைய காரியங்களை நம்மளால அடைய முடியாம போயிடும். அந்த பிலீஃப், அந்த வில், இன்றைக்கு அவன் சுகமாகியே ஆக வேண்டும் என்கிற அந்த விருப்பம் அந்த 4 பேருக்கு இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் அவர்களை அற்புதத்தை அனுபவிக்க வைத்தது. இந்த பகுதியை வைத்து பல விதங்கள் நம்ம பிரசங்கம் பண்ணலாம் தானே. இயேசுவை குறித்து சொல்லலாம், இந்த 4 நண்பர்களை குறித்து சொல்லலாம், அந்த பக்கவாதக்காரனை குறித்து சொல்லலாம். நிறைய நேரங்களில் நான் அந்த 4 நண்பர்களை குறித்து பேசுகிறதான் கேட்டிருக்கேன். இன்றைக்கு நான் வேற ஒரு காரியத்தை சொல்ல போறேன். அது நம்முடைய மனதிற்குள்ளாக இருக்கிற தடைகள், லிமிட்டேஷன்ஸ் அல்லது லிமிட்டட் பிலீஃப்ஸ். பிலீஃப்ஸ் அப்படின்னா அது எல்லை இல்லாதது. ஆனா சில சமயங்கள்ல இந்த அவநம்பிக்கை அல்லது அவ்விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை சரியா பார்க்க போனா நமக்கு விரோதமாக நாமளே சிந்திப்பது. நான் சரியில்லை, என்னால முடியாது, நான் அவ்வளவு நல்லவன் இல்லை, இதுக்கெல்லாம் நான் தகுதியே கிடையாது, அதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு வேற தனித்திறமைகள் தேவை. இப்படி நம்முடைய முன்னேற்றத்தை நாமே தடை செய்து கொள்ளக்கூடிய நம்பிக்கைகள் நமக்கு இருக்குமானால் அதுதான் பேரலிட்டிக். அதுதான் நம்மளை படுக்க போட்டு விடுகிறது. அந்த எது மேல படுத்து கிடக்கிறோம்னா அது ஒரு கட்டில் மாதிரி சொல்றோம் இல்லையா. எப்பொழுதுமே இந்த பிலீஃப் இருக்கு பாருங்க, அந்த மோசமான நம்பிக்கைகள், எந்த மோசமான நம்பிக்கைகளோ எந்த நம்பிக்கைகளோ அது ஒரு 4 கால் அதுக்கு சப்போர்ட் இருந்தாதான் அது நிற்கும். அதுக்கு நாமளே சப்போர்ட் கொடுப்போம். ஏன்னா பிகாஸ் எனக்கு இதுக்கான வல்லமை இல்லை, ஏனென்றால் அப்படின்னு ஒரு 4 காரணம் கொடுப்போம் பார்த்தீங்களா. இந்த காரணங்கள் அடிப்படையில அது நிற்கும். அந்த காரணங்களை ரீதிங்க் பண்ணா, அந்த காரணங்களை இது இப்படி இருக்க வேண்டியது இல்லையே, வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு யோசித்தோம்னு சொன்னாலே அந்த கால்கள் உடைஞ்சிரும். அந்த கால்கள் உடைஞ்சிருச்சுன்னா அந்த படுக்கை தன்னால கீழே விழுந்துரும். இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ், மனத்தடைகள், நம்ம மனதிற்குள்ளாக இருக்கிற தடைகள் தான் நாம் முன்னேற விடாமல் போகிறது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ஒரு வண்டியில போறோம், வெளியே டிராபிக் ஜாம் இருக்குது, வெளியே ஏதோ பள்ளந்த வண்டி போட்டிருக்கிறாங்க, வெளியே ஏதோ கூட்டம் நடக்குது, அதனாலலாம் என்னுடைய பயணம் தடைப்படுதுன்னா அதை மாற்றிக்கொள்ள முடியும், அதை சரி பண்ணி கொள்ள முடியும். ஆனா நானே பிரேக்ல காலை வச்சுக்கிட்டு, பிரேக்ல காலை அழுத்திக்கிட்டு என் வண்டி மூவ் ஆக மாட்டேன்னு சொன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது தானே. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நாமே நம்முடைய வாழ்க்கையை தடை செய்து கொள்கிறோம். நாமே நம்ம ஆசீர்வாதங்களை பெறுவதற்கோ, ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்கோ, வெற்றி பெறுவதற்கோ நாமே நமக்கு அனுமதி தருவதில்லை. அதான் ரொம்ப சரியான வார்த்தை. We are not giving permission ourselves. நான் இப்படி ஆகணும்னு சொல்லி வேற யாராவது சொல்லும் போது கூட, அல்லது அந்த ஆசை வரும்போது கூட நம்மை நாமே தடுத்து கொள்ளுகிற எண்ணங்கள் வருது பாத்தீங்களா, அதுதான் லிமிட்டட் பிலீஃப்ஸ், மனத்தடைகள்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள இருக்கிற பிரேக்கிங் சிஸ்டத்துல டக்குன்னு உடனே ஒரு பிரேக் போட்டுருவோம். ஏதோ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள போற மாதிரி நம்முடைய உடல் அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீலாம் அதை செய்யக்கூடாது, உனக்கெல்லாம் அந்த ஆசை வரக்கூடாது, நீலாம் அப்படி சிந்திக்க கூடாது, இதெல்லாம் வேற ஒருத்தர் சிந்திக்க வேண்டியது, இது பேராசை, இது நம்ம வழக்கத்திலே கிடையாது, இப்படிதான் நீ பிறந்திருக்கிற இல்லையா.
நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு இடத்துல கூட வியாதிப்பட்டவன் நண்பர்களை பார்த்து என்னை எப்படியாவது இயேசுகிட்ட தூக்கிட்டு போங்கன்னு கேட்ட மாதிரி இல்லை. ஒருவேளை அவனுக்கு பேச்சே வராதா அல்லது அவனுக்கு ஆசை இல்லையான்றது நமக்கு சரியா தெரியல. ஆனா அவனுக்கு ஆண்டவர் கிருபையில நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அதனால விடாப்பிடியா அவனை எப்படியாவது சுகமாக்கணும் அப்படின்னு அவங்க யோசித்திருக்கிறாங்க. அநேக சமயங்கள்ல இப்படி யாராவது நமக்கு யோசித்து நமக்கு உதவி செய்ய வந்தால் கூட நம்முடைய உள்ள இருக்கிற தடை நம்மளை ஒரு ஒரு ஃப்ரீசிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். ஒரு செயல்படாத முடியாத தன்மைக்கு கொண்டு வந்துடும். ஒரு அளவு தான் நம்மளால சிந்திக்க முடியும். அதை விட சிந்திச்சா நம்மளை நாமளே கொஞ்சம் கிண்டலா பார்த்துப்போம். அதை வெளியே சொல்லும் போது கூட ஒரு கேலியா தான் சொல்லுவோம். இப்ப நீங்க சொல்லி பாருங்க, நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கே ஒரு ஜோக்கிங்கா தெரியும் உங்களுக்கு. அப்ப அந்த ஜோக்கிங் இருக்கிற வரைக்கும், உள்ளுக்குள்ள ஜோக்கிங் இருக்கிற வரைக்கும் அது உண்மையான விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல்ல. சும்மா ஏதோ ஒரு விருப்பத்தை தான் நம்ம சொல்றோம். நிறைய நேரம் நம்ம ஃபெய்த் நமக்கு ஒரே நேர்கோட்டில் இருப்பதில்லை, 2 கோட்ல இருக்கும். அதனாலதான் எதையும் அடையாம போகிறோம். இருமனம் உள்ளவன் எதையும் பெறான் அப்படிங்கிறது நிறைய பேர் நாங்க இருமனமெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா நிறைய நேரத்துல நீங்க ஒரு சம்பவம் வாசிக்கலாம் வேதாகமத்துல. இயேசு கிறிஸ்து மலையிலேருந்து இறங்கி வரும்போது ஒரு சிறுவன் நெருப்புலையும் தண்ணிலையும் விழுற ஒருத்தனை அந்த பிசாசை விரட்டுவதற்கு சீஷர்கள் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்கள்ட்ட பேசிட்டு அந்த தகப்பன்ட்ட கேட்பாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. அதுல அவன் அழகா சொல்லுவான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். 2 ஜெபம் இருக்குது அதுல. விசுவாசிக்கிறேன்னு சொல்றான், அதே நேரத்துல எனக்கு அவிசுவாசம் இருக்குன்னு சொல்றான். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம வியாதிப்படும் பொழுது சுகமாகணும்னு நினைக்கிறோம். சுகமாகணும்னு நினைக்கிற அதே வேளையில இந்த வியாதி நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன் அல்லது இந்த வியாதி எனக்கு வர வேண்டிய ஒன்றுதான், என்ன காரணத்தினாலோ இந்த வியாதி சரியாகத்தான் வந்திருக்கிறது, இதற்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவர் என்ன ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது 2ம் கான்ட்ரவர்சியா இருக்கிறதுனால ஒரு பக்கம் விசுவாசிக்கிறோம், இன்னொரு பக்கம் என்ன அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா விஷயத்திலும் அப்படிதான். தேவனால் முடியும் அப்படின்னு நம்புறதுல நமக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. காட் இஸ் ஏபிள் அப்படின்னு நம்புறதுல நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம நல்லா நம்புறோம். ஆனா தேவனால் கூடும் என்ற அதே விசுவாசிக்கிற அதே வேளையில நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்கிற ஒரு எண்ணமும் உள்ள ஓடிட்டு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஐ எம் நாட் வொர்த் ஃபார் இட், எங்கேயோ ஒரு தடை நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்மளால இந்த மாதிரி சுகம், பணம், வெற்றி, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, அதேதான் கடவுள் அவனுக்கெல்லாம் செய்யறாரு, ஏன்னா அவங்களாம் தகுதி உடையவர்கள், நாம அதுக்கு இன்னும் தகுதி ஆகல போல் இருக்கு, இன்னும் நம்ம தகுதிப்படுத்திக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம் பாருங்க. அதுதான் நான் சொன்ன அந்த வாசல்ல ஆட்களை பார்க்கும்போது இவங்க பல காரணங்களை சொல்லி திரும்பி இருக்கலாம். இந்த ஃபால்ட்டி பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் பொழுது, தவறான நம்பிக்கைகளோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாம சீக்கிரத்துல விட்டு விடுறோம், கிவ் அப் பண்ணிடுறோம். எந்த காரியத்துக்கும் பின்னால போகாததுக்கு காரணம், ஒரு முறை ட்ரை பண்றோம், 2 முறை ட்ரை பண்றோம், அதுக்கப்புறம் நினைக்கிறோம், ஓஹோ இது காலம் இல்லை போல் இருக்கு, இது நமக்குரியது இல்லை போல் இருக்கு, இது தேவ சித்தம் இல்லை போல் இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு எண்ணம் நம்மை நாமே சமாதானப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்டு நாம நம்முடைய ஓடுகளை பிரிக்கிறது இல்லை. இங்க இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஜனங்க இல்ல தடை, இந்த வெளித்தடைகள் எல்லாம் விட பாக்குறாங்க ஓடுதான் இங்க தடையா இருக்குது, கூரை தான் இங்க தடையா இருக்குதுன்னு சொல்லி கூரையை பிரிக்கிற சீன் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒரு சீலிங், நம்ம மைண்ட்ல கூட சீலிங்ஸ் இருக்குது. நம்முடைய பிலீஃப் எவ்வளவோ, நாம எவ்வளவு சிந்திக்கிறோமோ, எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடைய போகிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சீலிங் எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா பாருங்க. இங்க உள்ளுக்குள்ள நல்ல நல்ல விஷயங்களை இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம்.
அவங்க மேற்கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்கும்போது உள்ள யார் தெரியுமா உட்கார்ந்துருக்கிறா? வேத பாரகரும் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், ஒரு கூரையை பிரிச்சாச்சு, இப்ப அடுத்த கூரையை பிரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த வேதபாரகர் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு ரூஃப் மாதிரி. ஏன் அதை நான் அப்படி சொல்றேன்னா, இந்த ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கூரை என்பது ரொம்ப நல்ல விஷயம். கூரை இல்லாம எப்படி நம்ம வாழ முடியும்? ஒரு மேற்கூரை இல்லாத ஒரு வீட்டில் எப்படி நம்ம வாழ முடியும்? இந்த கூரை என்பது வெளியிருந்து வருகிற சில விஷயங்கள், உள்ளுக்குள் இருக்கிற சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை அழித்து விடக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பாதுகாப்பு. உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியேந்து வருகிற மழையோ, வெளியேந்து வருகிற பனியோ, வெயிலோ தாக்கி அதை அழிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மேற்கூரை போடுது. அப்ப இந்த வேதபாரகர்கள் கூட எதுக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க கரைபட்டு விடக்கூடாது, இந்த இஸ்ரவேல் ஜனங்க வெளியுள்ள கலாச்சாரங்கள், வெளியுள்ள விஷயங்களால பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு கூரையை போல அவர்கள் செயல்படுறாங்க. டு ப்ரொடெக்ட். அது போலதான் நம்முடைய மனதுல கூட ஏற்கனவே பதிந்த பல விஷயங்கள் ஒரு சீலிங்க போல, வேற ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு இதெல்லாம் ஆண்டனாலாம் ரைஸ் ஆகி, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது ஆசைப்படக்கூடாது, இது நிற்க கூடாதுன்னு அது வருவதற்கு காரணம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, நம்மளை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்காக. இதுக்கு போனீங்கன்னா நீ கஷ்டப்படுவ, இது உனக்கு அவ்வளவு லகுவா கிடைக்காது, அதனால நீ இதை ஆசைப்படாத அப்படின்னு அது உடனடியா ஒரு மெக்கானிசம் ஒன்று வேலை செய்யும். டக்கு டக்கு டக்குன்னு வேலை செஞ்சு அது துவக்கத்திலேயே அது நிறுத்திவிடும். அதுதான் இந்த கூரையினுடைய வேலை, அதுதான் சீலிங்கினுடைய வேலை. அப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கூரை என்பது அல்லது ட்ரெடிஷன் என்பது அல்லது பழக்க வழக்கங்கள் என்பது அல்லது நம்முடைய முன்னோர்கள் சொன்னது என்பது நல்ல விஷயங்கள், நம்மை பாதுகாப்பதற்காக சொன்ன விஷயங்கள். ஆனால் இந்த ஆனாதான் ரொம்ப முக்கியம். ஆனா எல்லா நேரத்திலும் அவைகள் நமக்கு உதவிகரமாக இருப்பதில்லை. நம்மளை பக்கவாதத்திலிருந்து சுகமாக்குவதற்கு இந்த கூரை பிரிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் என்றால் பிரித்தே ஆக வேண்டும். அந்த நேரத்துல கூட ஐயையோ, இந்த பக்கவாதம் சுகமாகிறத விட, நான் மூவ் ஆகிறத விட, நான் எழும்பி நடப்பதை விட இந்த கூரை ரொம்ப முக்கியம் நம்ம நினைச்சிடறோம் பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. அதுதான் அங்க இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். இயேசு நிறைய நேரம் சுகமாக்கும் போது, ஓய்வு நாள்ல சுகமாக்கும் போது இந்த வேதபாரகர்களுக்கு பிடிக்கல. அவங்களுடைய பாரம்பரியத்தை, கற்பனைகளை பாதுகாக்க விரும்பினாங்க. பாருங்க, அப்போ இந்த மாதிரி எழுதி கொடுத்த வேதாகமம்லாம் இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் தோல் சுருள்ல எங்கேயோ ஒண்ணுதான் இருக்கும், பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, அடிச்சு எல்லார் கையிலையும் கொடுத்துடல. ஸோ ஓரல் ட்ரெடிஷன் தான் அங்க ரொம்ப முக்கியம். யாரோ ஒருவர் வாசித்து அதை அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி, சீஷர்கள் அவர் சொன்னது தான் உண்மை அப்படின்னு நம்பி அதை மக்களுக்கு சொல்லி, மக்கள் அதை உண்மை நம்பி, இப்படி ஒரு ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாக சொல்லப்பட்ட காரியங்கள் தான் அங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரத்துல அதுதான் கற்பனை, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் அப்படின்னு மாற்றப்பட்டு இறுக்கமாக்கப்பட்டு விட்டது. அந்த மேற்கூரை இதுவாவது பரவாயில்ல, மேற்கூரையை திறப்பாக்கினார்கள். அதுவும் லூக்கால பாத்தீங்கன்னா ஓடுகள் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, எப்ப வேணா திறந்துக்கலாம். நமக்கு சில சமயத்துல பெரிய காங்கிரீட்டே ஆயிடுது. இந்த காலத்துல நம்ம காங்கிரீட் வீடுகள்ல தானே குடியிருக்கிறோம், உடைக்க வேண்டி இருக்குது. அதனாலதான் சில பேர் எந்த புதுசு சொன்னாலும் உடனே ஏத்துக்க மாட்டாங்க, உடனே அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்கதான் அந்த வேதபாரகர்களுடைய ஆவி. அவங்க கெட்டவங்க கிடையாது, அவங்களாம் மோசமானவங்க கிடையாது. நான் சொல்றதை யாராவது ஏத்துக்கலாம் உடனே அவங்க மோசமானவங்களா? இல்ல. அந்த எண்ணங்கள், அது என்ன மோசமானவங்கன்னு சொல்றதுக்கு கூட ஒரு காரணம் என்னன்னா, அவர்கள் எதையோ பாதுகாக்க விரும்புறாங்க. இயேசு கிறிஸ்துவ மோசமானவரு, இவர் தூஷிக்கிறாரு, இவர் மக்களை தவறான விதத்துல வழி நடத்துறாருலாம் சொன்னாங்களே, இயேசு மேல இருக்க கோபத்தினால மாத்திரம் அல்ல, தங்களுடைய பாரம்பரியம் கெட்டு போய்விடுமோ, தங்களுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பு கெட்டு போய்விடுமோ. இன்னைக்கு சில சமயம் புதுசா ஏதாவது சொன்னோம்னா
அது கிருபை போதனையா இருக்கட்டும், செழிப்பு போதனையா இருக்கட்டும், அதெல்லாம் தனித்தனி போதனை ஆக்கிட்டாங்க. சரி விட்டுருவோம், நம்மளும் அப்படியே போவோம். செழிப்பு போதனையா இருக்கட்டும், அல்லது எப்பா நீ உயிரோட இருக்கலாம், சாகாம இருக்கலாம்னு சொல்றதா இருக்கட்டும், எதை சொன்னாலும் உடனே சில பேர் பயங்கர கோபமாகி அதுக்கு தனியா ஒரு சேனலே ஓப்பன் பண்ணி மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி டான்ஸ் ஆடினா உடனே அதுக்கு ஒரு வீடியோவை போட்டு இதையும் அதையும் இணைச்சு, இதெல்லாம் ஏன் போடுறாங்கன்னா பாவம் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ கிறிஸ்தவம் கெட்டு போகுதே அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த அந்த ரூஃபை வந்து ஸ்ட்ராங்கா இருக்க பாக்குறாங்க. ஆனா ரூஃப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ பக்கவாதம் சுகமாகாது. பக்கவாதம் சுகமாகாது. அதுதான் விஷயம். பாருங்க, இந்த ரூஃப் உடைக்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் நான் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை உடைக்கிறதுன்றது அவசியம் இல்லாதது. அதோட வேலையும் செய்யாது. நீங்களே உங்கள் மனத்தடைகளை நீக்குவதுதான் மிகச்சிறந்தது. நீங்கள் உங்கள் மனத்தடைகளை நீக்குவதுதான் மிகச்சிறந்தது. இவன் வந்து பிசிக்கலா இவன் இம்மொபிலிட்டி ஆட்டதுனால இவனுக்கு நண்பர்கள்லாம் தேவைப்பட்டாங்க. ஆனா நாம பிசிக்கலா பேசல, நாம மனதின் காரியங்களை பேசுகிறபடினால மனம் என்பது உங்களை சார்ந்தது. நீங்க தான் விடுதலை ஆகிக் கொள்ள முடியுமே தவிர இன்னொருவர் அதற்கு உதவி செய்ய முடியாது. அது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். சமயம் இந்த ட்ரெடிஷன்ஸோட மோதுறது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஆறுதல் அளிக்கிறவராக மாத்திரம் தன்னை காட்டல. யாருக்கு ஆறுதல் அளித்தார்னா, வியாதியஸ்தர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, இயலாமல் இருக்கிறவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆறுதலை கொடுத்தார். ஆனா மோதல் போக்கையும் கையாண்டார். பரிசேயர்களோடு, வேதபாரகர்களோடு, மக்களுக்கு நன்மை. பாருங்க, ஓய்வு நாள்ல அவர் வேலை செய்யறாரு. ஓய்வு நாள்ல அவர் வேலை செய்யும் போது அதை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க. அப்ப மோதுறாரு அவங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாள் மனுஷகுமாரனுக்கு என்று உண்டாக்கப்பட்டதை தவிர மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு என்று உண்டாக்கப்படல. ஆண்டவர் அதை உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தார். அது உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஒரு பரிசாக கொடுத்தார். இப்படிதான் அந்த ரூஃப் எல்லாமே நாம கொண்டிருக்கிற எல்லா நம்பிக்கைகளும் ஒரு நன்மையான விஷயங்களா தான் ஆரம்பிச்சது. நாளடைவுல அது நம்மளையே தடுத்து நிறுத்துது. நம்மளே காம்பவுண்ட் வால் நல்லதானா நல்லது, ஆனா கேட்டே இல்லாம கட்டிட்டோம்னா யாரும் உள்ளே வர முடியாது, நம்ம வெளியும் போக முடியாதுல்ல. அதுபோல நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்புக்காக கட்டுறோம், டைட்டா கட்டிட்டு நாமளும் வெளியே போக முடியல, யாரையும் உள்ளே விட மாட்டேங்கிறோம். ஒரு கிஃப்ட நம்ம அபியூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல விஷயம் அது. ஓய்வு நாள் என்பது 6 நாள் மனிதர்கள் வேலை செய்யறாங்க, 7வது நாள் ஓய்ந்து இருக்கணும். அடுத்த வாரம் அவர்கள் வேலை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வரணும். இப்ப அதெல்லாம் இல்லாததுனால தான் டிப்ரெஷனு, அப்ரெஷனு எல்லாமே உண்டாகுது. பாருங்க, இந்த வயல் கூட எவ்வளவு அழகா சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஓய்வு கொடுக்கணும், அந்த வயலுக்கு வந்து ஒரு ஓய்வு கொடுக்கணும். அப்ப அந்த மணல் வந்து தன்னுடைய சக்தியை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கால அளவை அது கொடுக்குறோம். இப்ப அப்படி கிடையாது. இப்போ திரும்ப திரும்ப இதிலே விதைச்சு எடுத்து அது மலடாகி பிறகு அதை ரியல் எஸ்டேட்டுக்கு வித்துடுறோம். நிலத்துக்கும் அதான் செய்யறோம், நமக்கும் அதான் செய்யறோம். ஓய்வே இல்லாம உழைக்கிறோம். பிறகு ஒரு பெரிய நீண்ட ஓய்வு ஆஸ்பத்திரிகளை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த காலங்கள் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஓய்வு என்பது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்டா இருந்தது. அந்த கிஃப்டையே அபியூஸ் பண்ணி அந்த நாள்ல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுக்காக கல்லெறிந்து கொல்லப்பட்டவங்க நிறைய பேர் ஆயிடுறாங்க. மனிதன் வாழ வேண்டும், நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள் மனிதனை கொலை செய்வதற்கான காரணமாக மாறிவிடுகிறது. இவன் ஓய்வு நாள்ல எச்சு துப்பிட்டான், ஓய்வு நாள்ல இவன் வீட்டுக்கு மேல புகை வந்துருச்சு, ஓய்வு நாள்ல இவன் சத்தமா பேசிட்டான், ஓய்வு நாள்ல இத்தனை அடிகளுக்கு மேல நடந்துட்டான், அவனை கல்லெறிந்து கொல்லணும், இவன் ஓய்வு நாளை அசட்டை பண்ணிட்டான். இப்பதான் அதோட மோத வேண்டியது இருக்குது. நன்மைதான் அது. ஆனா யாருக்காக செய்யப்பட்டது? நீங்க சொல்லுகிற எந்த நல்ல விஷயங்களோ, எந்த கெட்ட விஷயங்களோ, எந்த வாக்கியங்களோ, எந்த உபதேசங்களோ, கட்டுப்பாடுகளோ, கற்பனைகளோ மனிதர்களுக்கு உதவுவதாக இல்லாமல் அவர்களை முடக்கி போடுவதாக மாறும்போது அதை மறுசிந்தனை செய்யப்பட வேண்டியது அவசியமாகி விடுகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா அந்த கூரையை உடைச்சிட வேண்டியதுதான். இந்த கூரைகள் எப்படி உருவாகுதுன்னு சொல்றேன். முதல்ல நம்முடைய சரௌண்டிங்ஸ், நம்முடைய குடும்பம், நாம எந்த விதமான குடும்பத்துல அல்லது கோத்திரத்துல பிறந்திருக்கிறோம், எந்த விதமான சபைக்கு செல்லுகிறோம், எந்த விதமான
சூழல்ல வாழ்றோம், எப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட பழகுகிறோம், எப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கிறோம், எப்படிப்பட்ட சத்தங்களை தொடர்ந்து கேட்கிறோம், வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கிறோம். இது எல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த கூரைகளுக்கு கம்பி போட்டு சிமெண்ட் போட்டு தண்ணி ஊத்துற மாதிரி இதெல்லாம் உள்ள போய் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. எப்படி இது ஸ்ட்ராங் ஆக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது போல நாம நடக்கும்போது நமக்கு ரிவார்டு பண்றாங்க, பாராட்டுறாங்க. அவங்க விரும்புகிறது போல நம்ம நடக்கும்போது வெரி குட் வெரி குட் வெரி குட், புரியுதுங்களா? மீசை எடுக்கிறதோ, வெள்ளை துணி போடுறதோ, நல்ல கைகளை தட்டி பாட்டு பாடுறதோ, நல்லா டான்ஸ் ஆடுறதோ, இதெல்லாம் அந்தந்த சூழலுக்கு அந்தந்த சமுதாயத்துல அந்த குரூப்ல நீங்க அதை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க பாராட்டப்படுவீங்க. பயங்கரமான ஆவிக்குரியவரே, ஸ்ட்ராங்கான விசுவாசி, ஆழமான பக்தி, இப்படிலாம் அதுக்கு பேர் கொடுத்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சமுதாயத்துல நீங்க எதுவுமே பேசாம சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, அப்படிலாம் அவங்களுக்கு தேவையானது போல நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை பாராட்டி பாராட்டி அந்த அந்த ரூஃபை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இப்ப நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க வச்சீங்க, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இது ஏன் இப்படி இருக்கணும், வீட்லயோ சபையிலையோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ ஸ்கூல்லையோ அரசியல்லையோ சமுதாயத்திலேயோ எங்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறோமோ அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அல்லது கேலி செய்யப்படுகிறார்கள், ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுவாங்க. ஆனா அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் தான் சரியான விதத்துல எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள். பிரச்சனையை உண்டாக்கணும்ன்றதுக்காக உண்டாக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுவதனால் சில பேர் விடுதலை அடைவார்கள், இந்த பிரச்சனையை நம்ம எழுப்புவதனால சில பேருடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை நம்பி அதற்காக நிற்கிறவர்கள் அவங்கதான் வந்து உலகத்துல புரட்சி பண்ணிருக்கிறாங்க. அவங்கதான் வந்து உலகத்தை இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டா மாத்திருக்கிறாங்க. அது அவர்களுக்கு தீமையா முடிஞ்சிருக்கலாம், ஆனா அவர்கள் இந்த உலகத்தை நன்மையான இடத்துல கொண்டு போய் விட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்த உடனே அதான் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி சொல்ல கேட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னார் இல்லையா? சோ எந்த ஒரு காரியமும் இந்த சரௌண்டிங்ஸ் அவர்களுக்கு ஏற்றது போல நம்ம வாழ்ந்தா நம்ம பாராட்டோம். கொஞ்சம் அதுல இருந்து டிஸ்டர்ப் ஆனா நம்மள அது கிண்டல் பண்ணி முடக்கி போட பார்க்கும், நம்ம பேரலிட்டிக் ஆக்க பார்க்கும், நம்மளை தடை செய்ய பார்க்கும். ஆனா உங்களுக்கு புரியணும், தேவன் உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்திருந்தால் நீங்க அதுக்குதான் உண்மையா இருக்கணும். சில சமயம் நாம எதிர்ப்புகளை சந்திக்க பயப்படுறதுனாலதான் வளர்ச்சியே அடையாம போயிடும். கான்ஃபிளிக்ட் மேக்ஸ் அஸ் grow. புயலை சந்திக்காத எந்த மரமும் வலிமை அடைந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து காற்றையெல்லாம் சமாளிக்கிறதுனாலதான் வேர்கள் கீழே வேகமா போய் ஆழமா போய் அது உறுதியாக பற்றி கொண்டு விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அதை ஆழமா பிடிச்சிக்க முயற்சி பண்றதுனாலதான் அது வெளியே வந்து ஸ்ட்ராங்கா வளருது. அது போலதான் இந்த மோதல்கள். மோத வேண்டும் என்பதற்காகவே மோதுறதை பத்தி நான் பேசல, அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லா பிரசங்கத்தையும் தப்பா எடுக்க வாய்ப்பு இருக்குதானே. ஆனா நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் இதுதான் புரிந்துக்கணும். இந்த சமுதாயம் இப்படிலாம் இருக்குது, இந்தியா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, இந்த உலகம் இப்படி இருக்குதுன்னா அவர்கள் வாழ்வதற்காக சில முறைகளை உண்டாக்குகிறார்கள், சில கூரைகளை அமைக்கிறார்கள் டு protect something. But when the protection itself became a prevention, நான் எதை எனக்கு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தினேனோ அதுவே என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட இப்பெல்லாம் சொல்றாங்களா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி என்னுடைய செல்களே எனக்கு விரோதமாக போராடுகிறது போல ஆகிவிடும் பொழுது அதை சரி செய்துதான் ஆகணும், அது ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், அதற்கான மேற்கூரைகளை உடைத்துதான் ஆகணும். நான் இவ்வளவுதான் ஏற முடியும், நான் தான் போட்டேன் இந்த கூரையை, ஆனா நான் இதுக்கு மேல போக விரும்பும் போது இதை உடைச்சுதான் போகணும். நன்மைகளை கீழே இறக்க விரும்பும் பொழுது நான் உடைச்சுதான் ஆகணும். நீ சிந்திங்க, who build your roof? நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னது யார்? யார் சொன்ன நம்பிக்கைகளை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்?
உன்னை நம்புறீங்கல்ல, இப்படித்தான் அப்படின்னு சொல்றீங்களா, வாய்களை திறந்து பேசும்போது இது இப்படித்தாங்க அப்படின்னு சொல்றீங்களா, நின்னு கவனிங்க. இது இப்படித்தான் யார் சொன்னா எனக்கு? யார் இந்த கூரை எனக்கு போட்டு விட்டா? நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று யார் சொன்னா? அவர்களுக்கு யார் சொன்னது? எப்படி இது என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது? அது நம்ம சிந்திக்கணும். பாருங்க, இந்த மார்த்தா, மரியா, லாசரு இறந்த போது இயேசு சொல்லி அனுப்புறாங்க. அவரு லேட்டா வராரு, 4வது நாள் வராரு. இவங்க வந்து சொல்றாங்க, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதுதான் இவங்களுடைய சீலிங். ஏன்? அந்த வீட்டுல, லாசருனுடைய வீட்டுல, பெத்தானியில இயேசு கிறிஸ்து வரும்போதெல்லாம் அவங்க வீட்டுல தான் தங்கினார். அந்த வீட்டுல எவ்வளவோ சுகம் உண்டாயிருக்குது. எத்தனை வகையான வியாதிகள் அங்க சுகமாகி இருக்குது. இதெல்லாம் மார்த்தாலும் மரியாளும் பார்த்திருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு வந்தா தன்னுடைய சகோதரன் வியாதியிலிருந்து சுகமாவான்னு. அதுதான் அவருடைய அதுதான் அவங்களுடைய சிந்திக்கிற லிமிட். ஏன்னா அவங்க ஒருபோதும் யாரோ ஒருத்தர் உயிர்த்தெழுந்தத பார்க்கல. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல வைத்து யாரையும் உயிர்த்தெழ செய்ததை அவர்கள் பார்க்காததுனால அவருடைய நம்பிக்கை என்ன ஆகி போச்சு, இதோட நின்றுச்சு. இயேசு வந்து சொல்றாரு, சகோதரன் உயிரோட வரப்போறான் தெரியும். உடனே அவங்க தியாலஜிக்கு போயிட்டாங்க. கடைசி நாளில நீர் மகிமையில வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். இல்ல இப்ப எழும்ப போறாரு. ஆனா அவங்க நம்பிக்கை அது கிடையாது. அவங்க நம்பிக்கை, நீ இங்க இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதுதான் சீல் சொல்றோம். நம்ம பார்த்து அனுபவித்த விஷயங்களை மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, நம்ப முடியுது. அதற்கு மேலாக இந்த பிலீஃப் அப்படிங்கிறது வந்து காற்று போல நம்ம எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணுமோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு செவுறு போல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நம்மளை தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதுதான் நம்முடைய தடையாக மாறி விடுகிறது. என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். பேதுரு வலைகளை கழுவி கொண்டிருந்தான், வலைகளை அலசி கொண்டிருந்தான். இட்ஸ் ஓவர் அப்படின்றோம், முடிஞ்சிச்சு. எனக்கு எனக்கு பேதுருனுடைய அந்த ஸ்டோரியில அந்த வலை நிறைய மீன் கிடைச்சது கூட எனக்கு பெரிய அற்புதம் கிடையாது. ஆனா பேதுருனுடைய நம்பிக்கை மாறிச்சு பாருங்க. முழுவதும் வலைய போட்டோம், எங்களுக்கு மீன் கிடைக்கல, ஆனாலும் உடைய வார்த்தை நிமித்தம் போடுகிறோம்னு சொன்னாங்களா, அதுதான் பெரிய அற்புதம். ஏன்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அனுபவத்தோடு கூட நிறுத்தி கொள்ளல. அவங்க ஒரு பெரிய அனுபவஸ்தர்கள் மீன் பிடிக்கிறதுல. ஆனா இங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு, வலையை ஆழத்துல போடுன்னு சொல்லி. ஏன் இவ்வளவு நாள் அவங்க வலையை ஆழத்திலே போட்டிருக்க மாட்டாங்களா? ஆழத்துல போட்டாதான் மீன் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அதுவும் பகல் நேரத்துல ஆழத்துலதான் போட முடியும். ஏன்னா மீன்கள் வந்து வெளியே வெயில் சூடான தண்ணி இருக்கிறதுனால ஆழத்துக்கு போயிடும். ஆனா அந்த வார்த்தையை கேட்டு போட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் அங்க பெரிய ஒரு விஷயம். அவர்களுடைய மனத்தடைகளை, அவர்களுடைய பழக்கங்களை, அவர்கள் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்தவர்களை மீறுகிற ஒரு சந்தர்ப்பமாக அது மாறிவிடுகிறது. இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கிறதுன்றதுனால இனிமே அது கிடைக்காமலே போறது இல்ல. இதுவரைக்கும் மீன் மாட்டாததுனால இனிமே மாட்டவே மாட்டாதுன்ற முடிவுக்கு வர முடியாது. இதுவரைக்கும் என் வாழ்க்கை முன்னேறாததுனால இனிமே முன்னேறவே முடியாதுன்ற எண்ணத்துக்கெல்லாம் நான் வர முடியாதுன்னு என்னைக்கு நாம எடுக்கிறோமோ அன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை வேற பகுதிக்கு திரும்பிடுது. Who says it's over? யார் சொல்ல முடியும் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு? உங்களை தவிர. நீங்க உங்க மனதிற்குள்ளாக அந்த தடையை போட்டால் ஒழிய வேற யாரும் அதை போடுவதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன நான் பாக்குறேன்னா, டோன்ட் லாயல் டு யுவர் லிமிடேஷன். சில பேர் சில பொய்களையோ அல்லது உண்மையாகவே இருந்த காரியங்களையோ நம்புகிறார்கள். நம்புகின பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பிரயோஜனப்படாம போகுது. அப்படி பிரயோஜனப்படாம போகும்போது, ஒருத்தர் டைப்ரைட்டர்ல ரொம்ப பெரிய அளவு பணம் சம்பாதிச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோமே, அந்த காலத்துல டைப்ரைட்டர் மூலமாக ரொம்ப பெரிய ஒரு ஜீவன் அவருக்கு நடந்திருக்கு, பிள்ளைகளை காப்பாத்தி இருக்கிறாரு, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக இப்ப கூட நான் டைப் அடிச்சுதான் கொடுப்பேன், பேப்பரை உள்ள உருட்டி டக்கு டக்குன்னு அடிச்சு அப்படித்தான் நான் கொடுப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா அதுவே அவருக்கு தீமையாக மாறாதா? ஒரு காலத்துல அவருக்கு அது நன்மையா தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதுக்கு நான் டைப்ரைட்டருக்கு லாயலா இருக்கணுமா அல்லது என்ன நான் அப்கிரேட் பண்ணணுமா? ஒரு காலத்துல எனக்கு அது உதவி செஞ்சது உண்மை, அதுக்காக நான் அதுக்கு உண்மையா இருக்க போறேன். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க.
சில பேர்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நான் இந்த சபையே எனக்கு பிடிக்கலைங்க. இவர் பண்றதே எனக்கு பிடிக்கல. இந்த பிரசங்கமே எனக்கு பிடிக்கலன்னுலாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் அங்க போறீங்கன்னா, அந்த லாயல் சொல்லுவாங்க. எதற்கு நீங்க லாயலா இருக்கணும்? உங்களை முன்னேற்றுகிற, உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய முடக்குத்தன்மையிலிருந்து சுகப்படுத்துறதுக்கு நீங்க உண்மையா இருக்க போறீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து உள்ள வந்து சுகமாக்குகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்றாரு. இவங்க கேள்வி கேட்கிறாங்க. இவர் யாரு சொல்றதுக்கு? எப்பா, யாரு சொல்றது முக்கியமா? இல்ல பாவம் மன்னிக்கப்படுறது முக்கியமா? உனக்கு பாவம் மன்னிக்கப்படணுமா? அல்லது கடவுள் சொல்லிதான் பாவம் மன்னிக்கப்படணுமா? அவன் எழுந்து நடக்கணுமா? அல்லது அது ஓய்வு நாள் இல்லாம வேற நாள்ல தான் நடக்கணுமா? என்ன பிரச்சனை? ஆனா இந்த பரிசேயர்களுடைய தன்மை அது மாதிரிதான். அவர்களுக்கு மனிதர்களை விட, மனிதர்களுடைய சுகத்தை விட, சுக வாழ்வை விட, அவங்க ஒரு 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 விஷயத்த நம்பிட்டாங்க. 100 வருஷம் ஆயிப்போச்சு, 200 வருஷம் ஆயிப்போச்சு. அதை எப்படி மாத்த முடியும்? அப்படி சொல்ற அதே நபர்கள் ஏன் இன்னுமே சைக்கிள்ல போகல? ஏன் இன்னுமே கிரிங் கிரிங்னு பண்ணி போன் அடிச்சுக்கல? அது அப்டேட் ஆக தெரியுது இல்ல? மொபைல்ல பணம் தெரியுது. அந்த மொபைல்லே தங்களுடைய பிரசங்கங்களை போடணும்னு தெரியுது. ஆனா பிரசங்கத்தை மட்டும் மாத்த மாட்டோம். அப்ப எது எனக்கு வசதிப்படுதோ அதை நான் மாற்றிக்கொள்வேன். மற்றவர்களுக்கு ஏதாவது மாறினாங்கன்னா நம்ம எதிர்த்து நிற்பேன். இதுதான் மதத்தில் உள்ள பிரச்சனை. சில பேர் வந்து அவர்களுடைய தலைவர்களை அப்படியே பின்பற்றுவாங்க. தலைவர்கள் நல்லவர்கள், பரிசேயர்களே நல்லவர்கள், வேதபாரகர் நல்லவர்கள். அவங்கெல்லாம் இஸ்ரவேலை பாதுகாக்கிறதுக்காக, இஸ்ரவேலுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடினவங்க. பிரயோஜனப்படலைன்றதுதான் உண்மை. அவருடைய இன்டென்ஷன் நல்லா தான் இருந்தது. நான் சில பேரை பார்த்துருக்கிறேன். டிஜே அங்கிள் மாதிரியே காப்பி பண்ணுவாங்க. நிறைய ஊழியக்காரர்களை பத்தி நிறைய பேர் காப்பி பண்ணுவாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நான் பார்த்ததை சொல்றேன். அப்படி பண்ணும்போது ஒரு காலை தூக்கி இப்படி மேல வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நிப்பாங்க, சரிஞ்சு நிப்பாங்க. அவருக்கு வந்து காலில் ஆபரேஷன் பண்ணப்பட்டிருந்தது. உடல்நிலை சரியில்லாத காரணங்கள், அதனால அந்த காலை தூக்கி அப்படி வச்சிருக்கிறாரு. இவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அவரை காப்பி பண்றன்ற பேர்ல அவருடைய பலவீனத்தையும் இவர்கள் காப்பி பண்றாங்க. டோன்ட் காப்பி மை இன்ஜுரிஸ். நான் ஒரு சிறந்த பிரசங்கியாரா இருக்கலாம், என்ன மாதிரி நீங்க பண்ண விரும்பலாம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறது போல ஏதாவது பலவீனமான விஷயங்களா இருந்தா அது நீங்க ஏன் காப்பி பண்ணணும்? தேவன் தமிழ் அன்புகர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத கண்கள் காணல, காதுகள் கேட்கல, அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். ஆவியில வெளிப்படுத்தினது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததா இருக்கலாம். உங்க ஆவியில வெளிப்படுத்திருக்காரு நீங்க எப்படி வாழணும்னு சொல்லி, நீங்க என்ன ஆகணும்னு சொல்லி. அதனாலதான் இந்த காப்பி பண்றதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, காப்பி பண்றதே தவறு கிடையாது, முழுசா அப்படியே காப்பி பண்றதுதான் தவறு. ஏன்னா அது உங்களை லிமிட் பண்ணிடும். என்னுடைய கூரை உங்களுடைய தரையாக இருக்க முடியும். போன சந்ததியில இருந்து வந்தவர்கள் கூரை போல இருந்தது. அது மேல மிதிச்சுக்கிட்டு நாம இன்னும் மேல போகணும்னு தான் விரும்புவாங்க. Their roof can be our floors. அது புரிந்து கொள்ளணும் நாம. இதெல்லாம் சில சமயங்கள்ல இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தது போல ஒரு விஷயம். இந்த தடைகளை எப்படி ஆண்டவர் பிரேக் பண்றாரு பாருங்க. எப்படி நீங்க தடைகளை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிறீங்கன்றத சொல்லி முடிக்கிறேன் நான். யோப்பா பட்டணத்துல பேதுரு இருக்கும் பொழுது கொர்நேலியு வீட்டுல இருந்து ஆள் வர்றாங்க. அதுக்கு முன்னால இவரு ஜெபத்துல இருக்கிறாரு. அப்போ ஞான திருஷ்டி அடைந்து ஒன்னு பாக்குறாரு, ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு. 4 மூலையிலையும் கட்டப்பட்டு அப்படியே பல வகையான மிருகங்கள் வந்து இறங்குது. பல வகையான மிருகங்கள் வந்து இறங்கியிருந்து மாத்திரமல்ல, இவளை அடித்து புசின்னு வேற சொல்றாரு. யார் சொல்றது? கடவுள் சொல்றாரு. அப்போஸ்தலர்ல வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:11. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே,
தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் சில சமயங்கள்ல தம்முடைய கிருபையினால 2வது முறை நம்ம கிட்ட பேசுறாரே, அதான் ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவருக்கு புத்தி சொல்றோம் பாருங்க. சில சமயங்கள்ல நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய உபதேசம் கடவுளுக்கு புத்தி சொல்றவர்களாக நம்மளை மாற்றி விடுகிறது. அவரு இறக்கி விடுறாரு எல்லாத்தையும். அவர் இறக்கி விட்டா இவர் இப்ப புதுசா அவருக்கு சொல்றாரு, இப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் புசிக்க மாட்டேன். ஏமா அந்த தீட்டு அசுத்தம்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? இதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. நாம எப்படி நம்மளை லிமிட் பண்ணிக்கிறோம்? we are labeling things. பேர் கொடுத்துடுறோம். இது சரியில்லை, இது சரி, அவன் சரியில்லை. இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுனால இவன் நல்லவன், இவன் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணியிருந்தா சுத்தவான், இவன் கருப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா பிசாசுக்காரன். நமக்கு அதுலயே தெரியுதே யார் எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு, எந்த மிருகத்தை உள்ள போகணும், எந்த மிருகம் உள்ள போகக்கூடாது, எது அசை போடுது, எது இதுவா இருக்குது, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டோம். பிரிச்சு வச்சதெல்லாம் பிரயோஜனம் இல்லடா, எல்லாத்தையும் அடித்து புசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. டோன்ட் கேட்டகரைஸ் திங்ஸ், டோன்ட் கேட்டகரைஸ் பீப்புள். எல்லாத்தையும் கேட்டகரி பண்ணி அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. இப்ப எல்லாத்தையும் அடித்து புசிக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள நீ வந்திருக்கிற. ஒரு காலத்துல அதுதான் அவங்களுக்கு ரூஃபா இருந்தது, அதுதான் அவர்களுடைய எல்லை. ஒரு யூதன் என்றால் இவைகளை சாப்பிடுவான், இவைகளை சாப்பிட மாட்டான். அதுதான் ஒரு யூதனுடைய கணக்கே. இதை தொடுவான், இதை தொட மாட்டான். அதான் யூதனுடைய கணக்கே. அந்த எல்லையை ஆண்டவர் மீற சொல்லுகிறார். அவர் தந்த உபதேசமாவே இருக்கட்டும், அவர் தான் சொன்னாரு. சரி, லேவியராகமத்துல அவர் தான் சொன்னாரு. இப்ப அவர் தான் சொல்றாரு, அந்த எல்லையை மீறு. அதுக்கான யூஸ்ஃபுல்னஸ் முடிஞ்சு போச்சு, அதுக்கான காலம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவர் மாறாதவர், அவர் சொல்லு மாறாதது, ஆகவே நாங்க மாத்திக்க மாட்டோம். இப்படிலாம் பேசுறவங்க நான் பார்த்துருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மாத்திக்கவே மாட்டோம்னு சொல்றவங்க இதை மட்டும்தான் மாத்திக்க மாட்டேன்றாங்க, மத்ததெல்லாம் மாத்திக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சைக்கிள்ல இருந்து பைக்கு, பைக்ல இருந்து காரு, கார்ல இருந்து ஹெலிகாப்டரு, இதுக்கெல்லாம் போவாங்க. ஆனா இதை நாங்க மாத்திக்க மாட்டோம் பாங்க. மாத்திக்க மாட்டோம்னு சொல்றவங்க எதையுமே மாத்திக்க கூடாது தானே. அப்படி பார்த்தா நம்ம சரியா துணி கூட தான் உடுத்த முடியாது. அந்நிய வஸ்திரத்தை தரிக்காதிருங்கள் அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. எத்தனை பேர் அது கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? பேண்ட் உங்க வஸ்திரமா? அது ஃபாரின் ட்ரெஸ் தானே. அதனாலதான் இன்னும் சில சபைகள்ல பாருங்க வேட்டி தான் கட்டியிருப்போம், நாங்க அந்நிய வஸ்திரத்தை தரிக்க மாட்டோம். அது எப்போ கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாலெல்லாம் வஸ்திரம் ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. இந்த வஸ்திரம் உங்களுது அப்படின்னு யார் சொன்னா? அத நமக்கு முன்னோர்கள், நம்மள மாதிரி மனிதர்கள் தான் சொல்லியிருந்தா அதை நாம மாத்துறதுல என்ன பிரச்சனை இருக்குது? So don't categorize, don't label, don't limit by labels, don't prejudge. அதனாலதான் நியாயம் தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. நமக்கு எல்லாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளே நியாயம் தீர்த்துறோம். அவங்க எல்லாம் ஜெபமே பண்ண மாட்டேன்றாங்க, நல்லவங்க இல்ல. இவங்க பயங்கர ஜெபம் பண்றாங்க, நல்லவங்களா இருக்காங்க. அப்புறம் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லிதான் அவர் கேட்டாருன்னு பேங்க்கு கையெழுத்து போட்டேன், திருப்பி கட்டாமலே சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. இப்ப என்னால நான் அந்த பணத்தை கட்டிட்டு இருக்கேன். யாரு? நல்லா ஜெபம் பண்ணவர் தான். நம்ம எந்த முடிவுக்கும் தீர்மானத்துக்கும் வர முடியாதுன்றதை புரிந்துக்கணும். டோன்ட் ப்ரீ ஜட்ஜ். எல்லா மிருகங்களும் அந்த துப்பட்டியில் இருந்தது, எல்லா மிருகங்களும் இறக்கப்பட்டிருக்குது, எல்லா மிருகங்களும் அடித்து புசின்னு சொன்னாரு. அந்த பாக்ஸா இருந்ததே, தீட்டானவை, அசுத்தமானவை, தீட்டில்லாதவை, அதெல்லாத்தையும் அழிச்சிருன்றார். அந்த பேரெல்லாம் அழிச்சிரு, நான் எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணிட்டேன், நீ அதுக்கு ஒரு தனி பேர் கொடுக்காத. புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். சில சமயம் பாருங்க, நமக்கு ஃபீல் பண்ணல, நல்லா ஃபீல் பண்ணலங்கிறதுக்காக அது கெட்டதுன்றுவோம். ஆண்டவர் சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவாரு. அவங்க நாம விரும்புற மாதிரி இருக்க மாட்டாங்க, நாம எப்படிலாம் விரும்பலையோ அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா அந்த மனிதர்களையோ, அந்த கணவனையோ, அந்த மனைவியோ, அந்த மேனேஜரையோ ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வராரு? நம்மளை முன்னேற்றுவதற்காக, நம்மளை இன்னும் முதிர்ச்சி அடை செய்வதற்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை கொண்டு வர்றாருன்னா, நம்ம சரியா ஃபீல் பண்ணாததுனால
ஆண்டவர் நம்ம கிட்ட கொண்டு வந்தாருன்றதே கூட நம்ம நம்ப மாட்டோம். லிமிட் பண்ணிப்போம், லேபிள் பண்ணிடுவோம். இவங்க கெட்டவங்க, இவங்க எனக்கு செட் ஆகல, இவங்க வந்து எனக்கு சரி கிடையாது. லிமிட்டிங் அவர் செல்ஸ். ஆனா அதை அக்செப்ட் பண்ணி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்தப்படும், நம்முடைய கூரைகள் பிக்கப்படும், உடைக்கப்படும், நம்முடைய எல்லைகள் எல்லை இல்லாததாக மாறாரு. நமக்கு யார் இம்பார்ட்டன்ட் தெரியும், யாருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரியும். இப்பெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணாங்க, முக்கியமானவங்க, முக்கியம் இல்லாதவங்க. இன்னைக்கு முக்கியம் இல்லாம இருக்கிறவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. யோசேப்புடைய அண்ணன்மார் என்னைக்காவது யோசித்திருப்பாங்களா யோசேப்பு பெரிய ராஜாவாவான்னு? இல்ல தாவீதுடைய அண்ணன்மார் தான் யோசித்திருப்பாங்களா அவன் தான் அபிஷேகம் பண்ணப்படுவான்னு? கீழே பார்த்தாங்க, திடீர்னு அவன் மேல ஆயிட்டான். அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் முக்கியமானவர்களா பார்க்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி மாம்சத்தின்படி நாங்கள் ஒருவரையும் அறியோம், ஏன் கிறிஸ்துவையே நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க என்னைக்கு ஏன் நம்முடைய லைஃப்ல நிறைய நேரம் சிக்கல்கள் வருது, ஃபேமிலிலயோ எங்கேயோ ஒரு சிக்கல்கள் ஏன் வருது? பழகிட்டோம், கொஞ்ச நாள் பழகிட்டோம். பழகின பிறகு கிராண்டடா எடுத்துக்கிறோம், அதை புதுசா பார்க்க மாட்டேன்றோம். மொத நீங்க உங்க வீட்டுக்குள்ள நுழையறத யோசித்து பாருங்களேன். அந்த பால் காய்த்து அல்லது புது வீடு வாங்கி அல்லது வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க கதவை திறக்கிறீங்கன்னா எப்படி திறப்பீங்க தெரியுமா? மெல்லமா திறப்பீங்க. அப்பதான் கதவு திறக்கவே கத்துக்கிட்ட மாதிரி திறப்பீங்க. அதே 4 நாள் அந்த கதவு வழியா போயிட்டு வரணும் வச்சுங்களேன், இழுத்து விட்டுட்டு போகும். அதை ஒவ்வொரு நாளுமே புதுசா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நேத்து உள்ளது கடந்து போயிடுச்சு, இன்னைக்கு உள்ளது புதுசா பார்த்தோம்னா, புது நபரா பார்த்தோம். நேத்து அவர் பேசின வார்த்தை, நேத்து அவர் நம்மளை பத்தி கொண்டிருந்த கருத்து, நாம அவர்களை பத்தி கொண்டிருந்த கருத்து, இதெல்லாம் மறந்துட்டு ஒவ்வொரு நபரையும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களே சரி முதல் முறையா பாக்குறீங்க, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்க, பழகாத நபரா பாக்குறீங்கன்னு வச்சுங்க, எப்படி பழகுவீங்க பாருங்களேன். நமக்கு தெரியும்ன்ற எண்ணத்துலதான் நம்மளை லிமிட் பண்ணிக்கிறோம். இவங்க இதைதான் யோசிப்பாங்க, இப்ப பாரு இப்படிதான் பார்ப்பாங்க, நான் இப்படி சொன்னோன்னே அவங்க அதைத்தான் சொல்ல போறாங்க. அப்படிலாம் அடுத்தவர்களை பற்றிய ஒரு பிக்ஸ்டு எண்ணம் வச்சு அவங்கள ஒரு கேட்டகரைஸ் பண்றதுனால நம்மளால அதை அனுபவிக்க முடியல, அடித்து புசிக்க முடியல. நேற்றைய ஆசீர்வாதங்களினாலே அதை ஹோல்டு பண்ணிட்டு இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம விட்டு மிஸ் பண்ணிடுறோம் சில சமயத்துல. இன்னைக்கு ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா புதுசா தரார். இந்த நாள்ல நீங்க யோசிக்க வேண்டியது, இந்த காலத்துக்கானதை, இந்த நாளுக்கானதை, இப்பொழுதுக்கானதை, புதிதானதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்கிற பழைய காரியம் எது? புதுசு என்கிட்ட வர முடியாதபடி நான் பிடித்து வைத்திருக்கிற பழைய காரியங்கள் எது என்பதை சிந்திங்க. What I am holding that old, keep me receiving what's new and what's now. பல சமயங்கள்ல பொய்யா இருந்தா கூட அதை பிடிச்சி வச்சுக்கிறோம், ஏன்னா அது ஃபெமிலியரா இருக்கு. கடந்த 8 வாரமா நான் கடைசி காலத்தை பத்தி பேசுறேன். கடைசி காலம் என்பது பயத்துல இருந்து விடுதலை ஆகணும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத பத்தி பேசினேன். எத்தனை பேருக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் தெரியுமா? சில பேர் என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்குது, நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்ன குழப்பமா இருக்குது? எனக்கு அது பொய்யினே தெரிஞ்சா கூட அது எனக்கு பழக்கமாயிட்டதுனால அந்த நம்பினாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வெங்காயமும் கொமுட்டிக்காயும் வெள்ளைப்பூண்டும் நல்லதுன்றதுனால இஸ்ரேல் ஜனங்க திரும்பி போலாம்னாங்களா? இல்ல, அது பழக்கமா இருந்தது, அது சரியான டைமுக்கு வந்துருச்சு, அதனால நாங்க அதுக்கு போயிடுறோம். இங்க என்னமோ வானத்துல இருந்து விழுது மண்ணா, தேனிட்ட பணியாரம், ஆனா கூட கடைசி வரைக்கும் இது என்ன, அதான் கேட்டாங்க அவங்க. வாட் இஸ் திஸ்? இங்க கூட ஜனங்க அதுதான் சொன்னாங்க, இப்படி ஒரு காரியத்தை நாம் இதுவரையும் கண்டதில்லையே. இதுவரையும் பார்க்காத காரியங்களை செய்கிறதுல அவர் வாஞ்சையுடையவராக இருக்கிறார். சோ பொய்களை ஹோல்டு பண்ணிக்காதீங்க. சில பேர் மாறுவதற்கு மாறுற கொஞ்சம் கொஞ்சமா மாறுறேன் அப்படிம்பாங்க. பேதுருவிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? தாமதமின்றி, வித்தவுட் ஹெசிடேஷன், நீ உடனே புறப்பட்டு போ அப்படின்னாரு. டோன்ட் பி லேட். மாற்றம் அடைவதற்கு தாமதப்படாதீங்க. நோ ஹெசிடேஷன். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம்.
லேவியராகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். போன வருஷத்து பழைய தானியம் அதை சாப்பிட்டு முடிச்சிடுங்க, அதை ஸ்பெண்ட் பண்ணிடுங்க, அதை ஜீரணிச்சிடுங்க. மேக் ரூம் ஃபார் நியூ. உங்கள் மனத்தடைகள் உடையட்டும். புதிய காரியங்களுக்கு உங்கள் மனதை விசாலப்படுத்துங்கள். உங்கள் கூரைகள் பிக்கப்படட்டும். இயேசுவின் முன்பாக இறங்க வேண்டும் என்றால், இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால், ஐயோ ஆட்கள்லாம் கூட்டமா இருக்காங்க அப்படின்னு காரணம் சொல்லாதீங்க. தடைய உடைச்சிட்டு உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் சுகம் பெறுவீர்கள். அங்க சில பரிசேயர்கள் இருப்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பாங்க. கேள்விக்கு பதில் சொல்றதில் நம்ம வேலை, சுகம் பெறுவது நம்முடைய வேலை, பெரிதாகுவது நம்முடைய வேலை, எழுந்து நடப்பது நம்முடைய வேலை. உங்க வாழ்க்கை அப்படி மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி யோசித்து பார்ப்போம். எந்த பழைய நம்பிக்கைகள், எந்த நம்பிக்கை என்னிடத்துல என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது? அந்த நம்பிக்கைக்கு காரணர் யார்? அந்த நம்பிக்கை யாரிடத்திலிருந்து எனக்கு வந்தது? அந்த நம்பிக்கை எப்படி உண்டாச்சு? நான் எப்பவாவது அதை அனுபவிச்சிருக்கிறேன்னா, எப்பொழுதுமே அதை தான் அனுபவிக்கிறேன்னா, அல்லது வேற யாராவது எனக்கு சொன்னாங்களா? நான் எங்கேயாவது வாஸ்தனா? அது உண்மையிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தானா? அது புதிய காரியங்களை என்னிடத்தில் வர செய்கிறதா அல்லது தடுக்கிறதா? அது எனக்கு சுகமா இருக்கிறது, எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்றதுனால அந்த நம்பிக்கையை நம்புகிறேனா? அது உண்மையா பொய்யா என்று நான் தீர அதை ஆராய்ச்சி பண்ணனா? அது என்னை நடக்க செய்கிறதா, படுக்க செய்கிறதா? இதான் உங்க கேள்வியா இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, எங்கள் மனத்தடைகள் நீங்குவதாக. எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போலதான் நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஆனா இந்த ஆத்துமாவில இந்த நண்பர்கள் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக, தாய் தந்தையர் மூலமாக, முன்னோர்கள் மூலமாக நன்மை என்று அவர்கள் நினைத்து போட்ட அந்த கூரைகள் எங்களை தாண்ட விடாமல் தடுக்கிறதாக, எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை வரவிடாமல் தடுக்கிறதாக இருக்கிற பட்சத்துல அவைகளை உடைத்தெறிந்து நாங்கள் எங்களுடைய சுகத்தை, எங்களுடைய அந்த இம்மொபிலிட்டியிலிருந்து, அசையாத தன்மையிலிருந்து எழுந்து நடக்கிறவர்களாக மாறும்படி அந்த தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு புது வெளிச்சம் உண்டாகட்டும், புதிய கிருபை உண்டாகட்டும், புது தரிசனங்கள் உண்டாகட்டும், எங்கள் எண்ணங்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். எங்களுடைய மனம் மறுரூபமாகிறதுனாலே நாங்கள் புதிய வெளிச்சங்களுக்குள்ளாக கடந்து செல்லட்டும். நாங்கள் மறுரூபமாக ஆசைப்படுகிறோம். அது எங்கள் எண்ணங்களிலே ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாள் வார்த்தைக்காக நன்றி. அநேகருடைய பயங்கள், தடைகள், அநேகருடைய சிக்கல்கள் இந்த நாளிலே நீங்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை அவர்களோடு கூட பேசட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எங்களுடைய செய்திகள் உங்களை ஆசீர்வதித்திருக்குமானால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளினாலே எங்களை ஆசீர்வதிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் உதவியாய் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.